சர்வ முருகார்ப்பணம். பரநியாசம் டிப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழமும் தேங்காய் மட்டும் தான் தெய்வங்களுக்கு அதிகமா படைப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணி முடிஞ்சா ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்டு விட்டு கொட்டையை எறிந்தால் அது மீண்டும் முளைக்கும். சரிங்களா? ஒரு பழத்தை சாப்பிட்டு அதோட கொட்டையை நீங்க தூர போட்டீங்கன்னா, அது வந்து முளைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது 100க்கு 80% இருக்குது. அது விழ போற இடத்த பொறுத்தது. ஆனா 80% முளைச்சிரும். ஆனால் தேங்காய உடைச்சு சாப்பிட்டுட்டு ஓட்ட போட்டால் அது முளைக்காது. வாழைப்பழத்தை உரித்தோ முழுமையாகவோ வீசினாலும் அது மீண்டும் முளைக்காது. இது வந்து என்னத்தை காட்டுதுன்னா பிறவியற்ற நிலை. அதாவது அதற்கு அடுத்த பிறப்பு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு காட்டுறதுனால முக்தியை காட்டுது. இதே போலதான் மீண்டும் பிறவாத நிலையை எனக்கு கொடு என இறைவனை வேண்டதான் நம்ம வந்து தேங்காயத்தையும் வாழைப்பழத்தையும் படைக்கும். அது மட்டும் இல்லாம தேங்காய் வாழை